நான் ஆரோக்கியத்தை தான் பேசுவேன், எனக்கு வியாதி வராது. ஒருவேளை வந்தாலும் அதை குறித்து ஜனங்கள் என்ன விமர்சிப்பார்கள் என்பதை குறித்த கவலை எனக்கு கிடையாது. திரும்ப எந்திரிச்சு வந்து நான் ஆரோக்கியத்தை தான் பேசுவேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எவ்வளவு அழகான வசனம். இந்த இடத்துல இயேசு சொன்ன ஒரு விஷயம், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுக்கணும் அப்படின்றது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பிரசங்கங்கள்லாம் ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை பாவிகள்னு சொல்லுவாங்க, உங்களை துன்மார்க்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஜனங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னால் நீ சீசனாக இருக்க முடியாது. அதனால் நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது மற்றவன் உன்னை வெறுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீ வெறுத்துடணும். ஆமேன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் உங்களை பற்றி பேசினாலும் அதுக்கு செத்து போன ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியும். ஜனங்கள் என்ன சொல்லுவார்களோ என்கிற பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு தைரியமான பிரசங்கியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நீதிமொழியில் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எல்லாரும் என்ன பாருங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். என்னைக்கு இவன் என்ன சொல்லுவானோ அவன் என்ன சொல்லுவானோ நினச்சி நான் பிரசங்கம் பண்ணேன்னா என் பிரசங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கவே இருக்காது, டைல்யூட்டாக தான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை அழைக்கும்போது நீங்கள் மனிதர்களோட இணைக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. தைரியமாக பிரசங்கம் பண்ணணும். வியாதியே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க சார், நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு வாரம் காய்ச்சலில் படுத்துட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்க முடியல, வேறு ஒருத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டான், உடனே நீங்கள் காய்ச்சலில் இருக்கீங்கன்ற நியூஸ் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. இந்த மக்கள் என்ன நினைப்பாங்களோ, அப்போ என்றைக்கும் ஒரு நாள் காய்ச்சல் வராமையாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக வியாதியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தான் அதை பேட்ச் பண்ண முடியும்னு. இல்லை, நான் ஆரோக்கியத்தை தான் பேசுவேன், எனக்கு வியாதி வராது. ஒருவேளை வந்தாலும் அதை குறித்து ஜனங்கள் என்ன விமர்சிப்பார்கள் என்பதை குறித்த கவலை எனக்கு கிடையாது. திரும்ப எந்திரிச்சு வந்து நான் ஆரோக்கியத்தை தான் பேசுவேன். ஆமென், 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 ஆமென். ஏன்னா ஜனங்கள் என்ன பேசுறான்ற பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் செத்துட்டேன். நான் பேசுறதுக்கு எதிராக என் வாழ்க்கையில் நடக்காது. நடந்தாலும் திரும்ப தான் நான் பேசுவேன். ஏனென்றால் எனக்கு இவன் என்ன பேசுவான் அவன் என்ன பேசுவான்ற பற்றி கவலை இல்லை. இந்த இடத்துக்கு என்னைக்கு ஊழியக்காரன் வரானோ அன்னைக்கு தாங்க அவனுடைய செய்தி தண்ணீர் கலப்பில்லாத திராட்சரசமாக இருக்க முடியும்.